அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? மனிதர்களுடைய உள்ளங்களில் பல ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அப்ப நம்ம மார்க்க விவகாரங்களாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக இருக்கட்டும், அதுல சில நேரங்களில் ஒரு தடுமாற்றம் நமக்கு ஏற்படுதில்ல. தொழுகையா இருந்தாலும், நோன்பா இருந்தாலும், குர்ஆன் ஓதுறதா இருந்தாலும், எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் நம்முடைய உள்ளத்துல சில தடுமாற்றங்கள் வருதில்லை. சில நேரங்களில் மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்றே நமக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குதில்லை. அப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஷைத்தான் புறத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் அப்படி உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருங்கள் என்கிற இந்த ஒரு சட்டத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறானே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் விளக்குகிறார்கள்? முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்ற ஒரு சந்தேகம் மார்க்கத்தை பின்பற்றுகிற பொழுது ஒரு சந்தேகம் உங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க மனதுல வைக்க வேண்டிய முதலாவது விஷயம் அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்து விட்டு அதுல எது உறுதியாக இருக்குதோ அந்த உறுதியான அடிப்படையில் அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிங்க. உதாரணத்திற்கு இப்ப நம்ம தொழுகையில நிற்போம். ஏற்கனவே முன்னாடி கருத்தி அவங்க பேசும்போது கூட இந்த உதாரணத்தை சொன்னாங்க. தொழுகையில நாம நிற்கும் பொழுது நமக்கு என்ன தெரியாது, எத்தனை ரக்காயத்து தொழுதுகிட்டு இருக்கிறோம்னே தெரியாது. நாம என்ன எதிர்பார்ப்போம்? சரி, நமக்கு பக்கத்துல சேர்ந்த ஆளு, வலது பக்கம் நிக்கிற ஆளு, இடது பக்கம் நிக்கிற ஆளு, அவரும் நம்மளோட தானே வந்தாரு, அவர் சலாம் கொடுத்தா நாமளும் சலாம் கொடுத்துருவோம். அவர் எழுந்து ஒரு ரக்காயத்து தொழுதா நாம ஒரு ரக்காயத்து தொழுதுருவோம். அவர் எழுந்து 2 ரக்காயத்து தொழுதா நாம 2 ரக்காயத்து தொழுதுருவோம். எல்லாம் அவரை பார்த்தே நாம நம்முடைய தொழுகையை முடிச்சுக்குவோம் என்கிற ஒரு சிந்தனையில நாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன நினைப்பாரு? அவர் நம்மளை பார்த்துச்சு, நமக்கே எத்தனை தொழுதுன்னு தெரியல, பக்கத்துல வந்தவரு பார்க்கிறதுக்கு அதிகமா தொழுகையாளி மாதிரி இருக்கிறாரு, தொழுகையை ரொம்ப பேடுதலா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, நம்ம அவரை பார்த்து தொழுதுக்குவோம். அப்ப இது போன்ற பல நேரங்கள்ல நம்ம தொழுகையில நிக்கிறப்ப எவ்வளவு தொழுதம், 3 தொழுதமா 4 தொழுதமா என்கிற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் சந்திக்கிறோம்ல. அப்ப இது போன்ற ஒரு சந்தேகங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அடைந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1300வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த நபிமொழியை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களா? இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவருக்கு தன்னுடைய தொழுகையிலேயே ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டால், சந்தேகம் என்றால் எப்படிப்பட்ட சந்தேகம்? ஃபலம் யுத்ரிக்கும் கம் ஸல்லா ஸலாத்தன் அம் அர்பஆ, நம்ம 3 தொழுதமா 4 தொழுதமா என்ன தொழுதம்னே தெரியலையே என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்து விட்டால் அதுக்கு ஒரு பொது விதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது போன்ற மார்க்கத்துல இது தொழுகைக்கு மட்டும் சொல்லல, தொழுகைக்கு வெளியேயும் நமக்கு இதுதான் பொது விதி. இப்படி ஒரு சந்தேகம், இது செஞ்சமா அது செஞ்சமா என்கிற ஒரு டவுட் வந்துட்டாலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபல் யத்ரஹி ஷக்க, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அதுல இருக்கிற சந்தேகத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. இப்ப 3 தொழுதமா 4 தொழுதமா இதுல எது சந்தேகமா இருக்குது? 4வது ரக்காயத்து தொழுது இருக்கிறோம்ல, அதுதான் நமக்கு சந்தேகமா இருக்குது. அப்ப அதுல எது உங்களுக்கு சந்தேகமாக இருக்குதோ ஃபல் யத்ரஹி ஷக்க, அந்த சந்தேகத்தை முதலில் தூக்கி எறிந்து விடுங்கள். வல் யப்னி அலா வஸ்தைகன, எதுல நீங்க அதுல உறுதியாக இருந்தீங்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள். 3ஆ 4ஆனா எது கன்ஃபார்ம்? 3 ரக்காயத் தொழுது கன்ஃபார்ம். அப்ப 3 ரக்காயத்து தான் தொழுது இருக்கிறோம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த 4 ரக்காயத் சந்தேகம் வந்துச்சு இல்ல, தொழுதமா இல்லையானே அதை நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். அப்ப அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு எது உங்களுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைச்சுக்கிடுங்க. அப்படி அமைச்ச ஒருவேளை அடுத்து நமக்கு என்ன சந்தேகம் வரும்? ஒருவேளை நான் 4 ரக்காயத்து தொழுது இருந்தா, ஏன்னா 3ஆ 4ஆனா 3ன்னு இது ஒரு முடிவெடுத்து செய்கிற பொழுது நான் உண்மையிலே 3 தொழுதா பிரச்சனை இல்ல, நான் 4 ரக்காயத்து தொழுது அதுல எனக்கு சந்தேகம் 4 தொழுதலான ஒரு சந்தேகம் அப்ப அந்த 4 நான் விட்டுட்டு 3ன்னு ஒரு முடிவெடுத்து இன்னொரு ரக்காயத்து நான் தொழுதுட்டோம்னா அப்ப கூடுதலா ஒரு ரக்காயத்து தொழுத மாதிரி ஆகுது, 5 ரக்காயத்து தொழுகிற மாதிரி ஆகுது என்கிற ஒரு சந்தேகம் வரும்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் அதே பதிலை சொல்லி விடுகிறார்கள். சும்ம யஸ்ஜுது சஜதத்தைன் கபல ஐ ஸல்லிம, ஸலாம் சொல்றதுக்கு முன்னாடி 2 சஜதாவை நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஃப இன் கான ஸல்லா ஹம்ஸன், ஒருவேளை ஒட்டுமொத்தமா அவர் 5 ரக்காயத்து தொழுதிருந்தாலும் ஷஃபஅன லஹு ஸலாத்தஹு, கடைசில 2 சஜதா பண்ணாருல அது அவருடைய அந்த தொழுகையை இரட்டைப்படையாக ஆக்கிவிடும். எனக்கு அந்த லுகத் உலகல இதுல இரட்டைப்படையில நம்ம தொழுகக்கூடிய ஒன்று.
ஷைத்தானுக்கு ஒரு மூக்குடைப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இது நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? மார்க்கத்துல எந்த ஒரு இபாதத்தா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், நம்ம தொழுகையில வந்துட்டோம்னு சொன்னா அதுல ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கவே மாட்டான் என்று அல்ல, நம்முடைய உள்ளத்துல ஊசலாட்டத்தையே ஏற்படுத்த மாட்டான் என்று அல்ல. தொழுகையில இருக்கும் போதும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும். ஷைத்தானுடைய ஊசலாட்டம் நம்ம எத்தனை ரக்காய் தொழுதோம் என்று தெரியாத அளவுக்கு மறதியை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சந்தேகத்தை கிளப்பக்கூடிய விதமாக இருக்கும். 3 4 2 1 என்ற ஒரு சந்தேகத்தை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி கொண்டு வர்ற மாதிரி இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை அந்த சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு, சந்தேகம் இல்லாமல் நம்ம அதை செஞ்சிருப்போம்ல, அந்த அடிப்படையில் உங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைச்சுக்குங்க. அதுல குறிப்பாக தொழுகையாக இருந்தால் அந்த தொழுகையில கடைசி சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 2 சஜதா பண்ணுங்க. அது உங்களுக்கு கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தி ஷைத்தானுக்கு ஒரு மூப்படைப்பாக போகும் என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அதே மாதிரி இன்னும் சில விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சில விஷயங்கள் இருக்கும் நமக்கு சந்தேகமா இருக்கும், ஆனா மார்க்கத்தினுடைய தீர்வு அது தெளிவான விஷயமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில பாக்குறப்ப நமக்கு அது டவுட்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும், ஆனா மார்க்கத்தினுடைய தீர்வு எப்படி இருக்கும்? அது மிக தெளிவான ஒரு அம்சமாக இருக்கும். இப்படி தெளிவான ஒரு உறுதியாக தெரியக்கூடிய விஷயத்துல நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதுல எப்படி நடந்துக்கிறது? உதாரணத்துக்கு இதை புரிய வைக்கிறதா இருந்தா, இன்றைக்கு நம்முடைய பெண்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் இஸ்லாமிய மார்க்கம் அவங்களை தொழுக வேண்டாம் என்று சொல்லுகிறது. அவங்களுக்கு அந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய நாட்கள் இருக்குதா இல்லையா? அந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களுடைய அந்த தொழுகையை அமைச்சுக்கிடாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த மாதவிலக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரதான் இருக்கும். ஆனா நம்மள சில பெண்கள் என்ன செய்வாங்க, வேண்டுதல் அடிப்படையில ஒரு 3 நாட்களோடு அவர்களுக்கு அந்த மாதவிலக்கு இருக்குதுன்னு சொன்னா, அல்லது ஒரு 4-5 நாட்கள் மாதவிலக்கு இருக்குதுன்னு சொன்னா, அதற்கடுத்து உடனே குளித்து விட்டு தொழுகையை கையில எடுக்கணும்ல. ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள். வேண்டுதல் அடிப்படையில் இன்னும் ஒரு நாள் தள்ளி நம்ம வச்சுக்குவோம், இன்னும் ஒரு நாள் தள்ளி நாம் குளித்து விட்டு அடுத்த தொழுகையை கடைபிடித்துக் விடுவோம். அப்ப மாதவிலக்கு நின்ற பிறகு நாம் அந்த தொழுகையை கடைபிடிக்காவிட்டால் நாம் அல்லாஹ்விடத்துல குற்றவாளியாக இருப்போமே. இஸ்லாமிய மார்க்கம் எப்ப நம்மளை தொழ வேண்டாம்னு சொல்லி இருக்குது, எப்ப நம்ம அந்த மாதவிலக்கு காலத்துல இருக்கிறோமோ அந்த டைம்ல தொழ வேண்டாம்னு சொல்லுது. ஆனா இப்படி மார்க்கம் நமக்கு சொன்ன ஒரு விஷயத்துல நாமளா ஒரு சந்தேகத்தை கிளப்பிக் கொண்டு இன்றைக்கு இப்படி சில ஆட்கள் நடக்கிறவா இல்லையா? இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சில தீர்வுகளை நமக்கு நபிமொழியின் மூலம் கற்றுத் தருகிறார்கள். நாம் எல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு நபிமொழிதான் சஹீஹுல் புகாரியில 2056வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. தமீமுத் தாரி என்கிற அந்த நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்துல ஒருவர் ஒரு விஷயத்தை முறையிடுகிறார். ஷுக்கிய இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரஜுல், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடத்துல சில செய்தியை சொன்னார். என்ன செய்தி? யஜிது ஃபி ஸலாத்தி ஷைஅன், அல்லாஹ்வுடைய தூதரே நான் தொழுகையில நின்னுட்டா எனக்கு ஏதோ வயிறுல செய்யற மாதிரி நம்ம பல நேரங்கள் இப்படி நினைக்கிறோமா இல்லையா? தொழுகையில இருக்கிறப்பயே சில நேரங்கள் வஸ்வாஸ் நம்மளை எப்படி கொண்டு போய் தள்ளுது, வயிற்றுல ஏதோ குறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கும், வயிறுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு காற்று பிரிந்துருச்சோ, நமக்கு உழு முறிஞ்சிருச்சோ என்பன போன்ற ஒரு நினைப்பு, அந்த தோற்றம் பல நேரங்களில் நம்மள சில ஆட்களுக்கு வருதா இல்லையா? அதுல சில உணவு வகைகளை சாப்பிடுகிற பொழுது அதுல இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பொதுவா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒண்ணு. அவங்க சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முறையிடுறாங்க, நான் தொழுகையில நின்னுட்டாலேயே எனக்கு வயிறு ஒரு விதமா ஒரு பிரச்சனை பண்ற மாதிரியே இருக்குது, இப்படிப்பட்ட நேரத்துல நான் என்ன செய்யணும்? இப்படி வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நான் தொழுகையை விட்டு போயிடவா? தொழுகையை விட்டு போயிடுவானா எது கேட்கிறாங்க, போய் உழு செஞ்சுட்டு மீண்டும் நான் தொழுதுக்கவா என்று கேட்கிற பொழுது அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தெரியப்படுத்துகிறார்கள், லா, அப்படி ஒருபோதும் செய்யாதீங்க. உங்களுக்கு உள்ளத்துல ஒரு விதமான தோற்றம் வருதுன்னு வைங்க, தொழுகையில் இருக்கிறப்ப வயிற்றுல ஏதோ செய்யற மாதிரி இருக்குது, நமக்கு குழு நீங்கிருச்சோ என்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்க தொழுகையெல்லாம் விட தேவையில்லை. எதுவரை நீங்க தொழுகையை விடக்கூடாது, கண்டிப்பாக இந்த ஜமாத்துல எதுவரை நீங்க கலந்து கொள்ள வேண்டும். ஹத்தா யஸ்மஅ சௌதன், அந்த காற்று புரியக்கூடிய சத்தத்தை நீங்கள் உணர்ந்து விட்டால் அப்ப நீங்க தொழுகையை விட்டு போயிடுங்க. அவ் யஜித ரீஹன், அல்லது அதனுடைய துர்வாடையை நீங்கள் உணர்ந்து விட்டால் அதுதான் உங்களுக்கு உறுதியான ஒண்ணு. உள்ளத்துல ஏற்படுறது இருக்குது இல்ல, வயிற்றுல ஏதோ குறுக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்குது, அதுவெல்லாம் தொழுகையை விட்டு போகக்கூடிய ஒண்ணு இல்ல, அதுவெல்லாம் நம்மளுடைய உழுவை முடிக்கக்கூடிய காரியம் இல்ல. காற்று பிரியக்கூடிய அந்த சப்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? அப்படி கேட்டால் இந்த தொழுகையை விட்டு போய்
அடுத்து வந்து தொழுகை நிறைவேற்றிக்கிடுங்க. அல்லது துர்வாடை உணர்றீங்களா, அப்ப நம்மிடத்திலே காற்று பிரிந்து விட்டது, நாம இப்ப உடு செஞ்சுட்டு வந்துக்கலாம் என்ற ஒரு முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்ப இந்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? சில நேரங்கள் நாம போட்டு குழப்பிக்க கூடாது. மார்க்கம் தெளிவா தான் இருக்குது. காற்று வெளிப்படையாக அது பிரிவதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நாம தொழுகையை விடணுமே ஒழிய, அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் இது விட்டு நான் தொழுகையை விட்டுட்டேன் உடு செஞ்சுட்டு வந்துடுறேன் என்றெல்லாம் நாம் இருந்து விட முடியாது. அதே மாதிரி பாருங்க, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி 2052வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. உக்ப இப்னு அல் ஹாரிஸ் என்கிற ஒரு நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய மார்க்கத்துல ஒரு ஆண் யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. ஒரு ஆண் வந்து என்ன செய்ய முடியாது, தன்னுடைய சொந்த சகோதரிய, உடன் பிறந்த சகோதரிய திருமணம் முடிக்க முடியாது, தாயை திருமணம் முடிக்க முடியாது, தன்னுடைய சினமாவை திருமணம் முடிக்க முடியாது, தன்னுடைய மாமியை, இப்படி எல்லாம் அல்லாஹ் சில சட்டம் சொல்றாங்கல்ல. இதே போல அந்த பால்குடி உறவின் மூலம் அந்த உறவு ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த பால்குடி சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களும் திருமணம் முடிக்க கூடாது. இந்த போன்ற அந்த உறவுகளை இன்னைக்கு நம்முடைய நாடுகளை பெரும்பாலும் பார்க்க முடியாது. ஆனா அரபு நாடுகளை பொறுத்த வரையில, குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பால்குடி உறவு முறை என்பது அது கொஞ்சம் அதிகமாகவே அன்றைய காலத்துல இருந்தது. அப்ப உக்பா இப்னு ஹாரிஸ் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நான் வந்து இளமை பருவத்தை அடைஞ்ச பிறகு ஒரு பெண்ணை திருமணமும் முடித்து விட்டேன். திருமணம் முடிச்ச பிறகு அன்னை இம்ராஅத்தன் சௌதா, ஒரு கருப்பு நிற ஒரு பெண்மணி என்னிடத்துல வந்தாங்க. வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நான் பால் ஊட்டி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏன்னா பால்குடி உறவின் மூலம் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளா இருந்தா கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்ல. இந்த பெண்மணி எப்ப வந்து சொல்றாங்க, அவங்க கல்யாண நேரத்துல கூட வந்து சொல்லல. கல்யாணம் எல்லாம் முடிந்த பிறகு இந்த ஆணும் அந்த பெண்ணும் தங்களுடைய அந்த திருமண வாழ்வை தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருப்பு நிற பெண்மணி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, நான் வந்து என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நான் பாலூட்டி இருக்கிறேன் என்று அந்த ஒரு செய்தியை சொன்னார்கள். சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் நாம என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அந்த தகவல் நமக்கு சொல்லப்பட்டால் நாம உடனே என்ன செய்து விடலாம், அந்த கல்யாணத்தை நாம நிறுத்தி நாம நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் யாரை திருமணம் முடிக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களை கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம். ஆரம்பத்துல எதையும் சொல்லாம கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப இந்த பெண்மணி வந்து சொல்றாங்களே என்ன செய்வது, இதுல ஒரு சந்தேகம் அவர்களுக்கு எழுகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து அந்த உக்பா பின் ஹாரிஸ் அவங்க வந்து இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதரிடத்திலே எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படி எடுத்து சொன்ன உடனே இதை கேள்வியுற்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கைஃப வகதுகி, அதுதான் அந்த பெண்மணி தெளிவாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கல்ல, நானு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் பாலூட்டி இருக்கிறேன்னு அந்த பாலூட்டிய தாயாரே தெளிவா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்கல்ல. இப்படி அவங்க தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு இதற்கு பிறகு நீங்க எப்படி கணவன் மனைவியாக தொடர முடியும்? நீங்க வந்து கணவன் மனைவியாக தொடர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு உத்தரவிட்டார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். அப்ப இதுவெல்லாம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, சில நேரங்கள்ல சில விஷயங்கள் மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அது நமக்கு வந்து ஒரு சந்தேகமா இருக்குதுன்னு வைங்க, நமக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்கிற பொழுது நான் இந்த சந்தேகத்தை விட்டுட்டு தெளிவான ஒன்றின் பக்கம் போற முடிவு எடுக்க கூடாது. எதுல மார்க்கம் என்ன சட்டத்தை சொன்னதோ அந்த சட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கணும். இது நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. எதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா வலியுறுத்தி சொல்றோம்னா, பல விஷயங்களை நாம என்ன பண்றோம்னா, மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய சட்டத்தை அதுல வந்து நம்ம முறையாக கடைபிடிக்காததுனால எவ்வளவோ நன்மைகளை இழந்துகிட்டு இருக்கோம். உதாரணத்திற்கு இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க அந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளை பார்க்கிற பொழுது அதுல பல ஆளுங்கள் வணக்க வழிபாடுகள்ல வந்து கூடுதல் கவனம் எடுக்கிறது இல்லை. ஏன் கவனம் எடுக்கிறது இல்லை தெரியுமா? அவங்க குழந்தை பொதுவா சின்ன குழந்தையாக இருந்தால் டிரெஸ்ல வந்து சிறுநீர் கழிக்கிறது அது இயல்பு தானே. எப்ப அது விவரமுள்ள ஒரு குழந்தையாக மாறாங்களா இல்லையா? நம்முடைய நாட்டில் வந்து வேட்டையாடுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த தடை இருக்கிறதுனால நீங்க நம்ம யாரும் அப்படி செய்யறது இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில வேட்டையாடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப அதுல கூட சில சந்தேகங்கள் ரசூலுல்லாஹி அவர்களுடைய காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு வருகிறது. எப்படி எல்லாம் சந்தேகம் வருது? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அம்ப வச்சு என்ன செய்யற சில நேரம் சில உயிரினங்களை வேட்டையாடுறோம். அப்படி வேட்டையாடுறப்ப சில நேரங்கள் அந்த அம்பு என்ன செய்கிறது,
என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்க அதே வேட்டைக்காக நாய்களை பயன்படுத்துறோம். நாய்களை வேட்டைக்காக அதற்குரிய பயிற்சிகளை கொடுத்து பயன்படுத்துறது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதையும் பிஸ்மில்லா சொல்லி அது நிறைய உள்ள சட்டம், அதை விவரிப்பதற்கு நேரம் இல்லை. இப்போ ஒரு நாயை வேட்டைக்கு பயன்படுத்துறதா இருந்தா பிஸ்மில்லா சொல்லி அனுப்பிவிடணும்னு சில விஷயங்கள் அது உள்ள இருக்குது. நான் இப்படி ஒரு நாயை என்ன செய்யறேன், பிஸ்மில்லா சொல்லி வேட்டைக்காக அனுப்பிவிடுறேன். அந்த நாய் என்ன செய்யுது, ஒரு பொருளை கொண்டு வருவதற்காக பிடிச்சு நிக்குது. அந்த இடத்துல வேற ஒரு நாயும் இருக்கிறது. என்னுடைய அந்த வேட்டை பிராணி போய் வேட்டையாடி வச்சிருக்குது. அந்த வேட்டையாடி வச்ச இடத்துல நான் போய் பார்த்தா, நான் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பினேன், அந்த நாயும் இருக்குது. அது அல்லாத இன்னொரு நாயும் இருக்குது. இப்ப நான் என்ன செய்யறது? இதுல எந்த நாய் அந்த வேட்டை பிராணியை பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியலையே. இது போன்ற நேரங்களில் நீங்க எனக்கு சட்டம் சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், லா தஅகுல், நீங்க அந்த நேரத்துல எதையும் சாப்பிடாதீங்க. இன்னம சும்மித அலா கல்பிக, நீங்க ஒரு நாய்க்கு பிஸ்மில்லா சொல்லி நீங்க அனுப்புனீங்க. ஆனா பிஸ்மில்லா சொல்லி அனுப்பப்படாத ஒரு நாயும் இருக்குது இல்ல. அப்ப அது ஒருவேளை அந்த ஒரு வேட்டை பிராணியை பிடிச்சிருந்தா, அப்ப இது போன்ற அந்த சந்தேகங்கள், இது செஞ்சிருக்குமா அது செஞ்சிருக்குமா என்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டால் டோட்டலாக அதை விட்டு விலகிக்கிடுங்க. அப்படி யார் அதை விட்டு விலகுகிறாரோ அவர்தான் தன்னுடைய மார்க்கத்தை காத்துக் கொண்டவர், அதே போல தன்னுடைய மானத்தையும் காத்துக் கொண்டவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே. அப்ப இந்த அடிப்படைகள் அனைத்தையுமே சேர்த்து தான் நாம இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி பாருங்க, இன்னொன்று இன்றைக்கு நம்முடைய காலத்துல தேவையான மிக முக்கியமான ஒண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, திருமணத்துல வரதட்சணை வாங்கக்கூடாது தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு தெளிவா உணர்ந்தாலும் அவங்க கல்யாணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடமிருந்து நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். நகையாக சீராக நிறைய பொருளை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி கொடுத்து அனுப்பும்போது நம்ம ஆட்கள் சொல்ற பதில் என்ன, வாய் நான் எதையுமே கேட்கலையே, நான் உங்களுக்கு எது வாய் விட்டு கேட்டேன, உங்க மகளை கல்யாணம் முடிக்கிறதா இருந்தா எனக்கு கட்டில் வாங்கி கொடுங்க, பீரோ வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, இன்னென்ன பொருட்களை வாங்கி கொடுங்க, நான் எதையுமே கேட்கலையே பாரு. அவங்களா இந்த வீட்டுல இறக்குறாங்க, அவங்களா கொடுக்கறதுனால நான் அதை பயன்படுத்துறதுனால என்ன தப்பு என்று சொல்லி இன்றைக்கு சில ஆட்கள் என்ன பண்றாங்க, அந்த திருமணத்தின் பொழுது நிறைய பொருட்கள் அவங்க திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் வீட்டாரிடமிருந்து வருகிறது, சீராக வருகிறது, நகையாக வருகிறது, அவ்வளவு பொருட்கள் வருவதை அதை வாங்கி வச்சது சர்வ சாதாரணமா கூச்சம் இல்லாம இது ஒரு பாவம் இல்லாம நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே. இது கூட நாம் செய்யக்கூடிய ஒரு பிழை தான். நாம என்ன பார்க்கிறோம், நம்மளுடைய பார்வையில் அது பிரச்சனை இல்லையே என்று பார்க்கிறோம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் அதையும் செய்யாதீங்க. சொன்னாங்கல்ல, உங்களுக்கு எது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த சந்தேகத்தை விட்டுவிடு, எது சந்தேகம் இல்லாமல் உறுதியாக இருக்கிறதோ அதை நீ பின்பற்றுன்னு சொன்னாங்கல்ல. அதற்கு எதையும் இறைத்துவது ஒரு அடிப்படையா சொல்றாங்க. நாம் செய்யக்கூடிய சில காரியம் அடுத்த ஒரு தப்பான காரியத்திற்கு ஒப்பா நடக்குதுன்னு வைங்க, அந்த விஷயத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வரதட்சணை வாங்குறது இன்றைக்கு சமூகத்துல ஒரு நடைமுறையாக இருக்கிறது. பெண் வீட்டுல சீர் வாங்குறது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க, நான் அப்படி எதையும் கேட்கல, நகை போட்டு அனுப்புங்க நான் கேட்கல, பொருளை கொடுத்து அனுப்புங்க நான் கேட்கல, அவங்களா கொடுத்தாலும் நீங்க சொல்லுவீங்க. ஆனா வெளி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும், நாமளா விரும்பி கேட்காவிட்டாலும் அது போன்ற பொருட்கள் நம்முடைய வீடுகளில் வருகிறப்ப, திருமணத்தின் போது வர்றப்ப அதை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாமும் அந்த தீமையை ஆதரிக்கிறோம். இதை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு உணர்த்துறாங்கன்னா, சுனன் அபீ தாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி 3315வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சாபித் இப்னு தஹாக் என்கிற நபி தொடர்ந்து செய்தியை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றார், வந்து சொல்றாரு, நதர ரஜுலுன் அலா அஹ்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐ யன்ஹர இப்னன் பி புவானத, புவானா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்வதாக ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, நேர்ச்சை செய்யறது இஸ்லாத்துல இருக்குது. அவுலியாக்களுக்கு நேர்ச்சை செய்யறது அது கூடாது, அடுத்தவங்களுக்காக நேர்ச்சை பண்றது அது கூடாது. அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்யலாம் தானே, அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுக்கறதே என்ன அர்த்தம், அதனுடைய பொருட்கள் எதையுமே நம்ம பயன்படுத்தாம முழுக்க முழுக்க அதனுடைய இறைச்சிகள் அத்துணையுமே ஏழைகளுக்காக கொடுக்கணும். இப்படி ஏழைகளுக்காக முழுக்க முழுக்க கொடுப்பதுதான் இறைவனுக்காக செய்யக்கூடிய ஒரு நேர்ச்சை. அந்த நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன, நான் அடுத்தவங்களுக்கு நேர்ச்சை செய்ய போறேன்னு சொல்லல, அல்லாஹ்வுக்காகத்தான் நேர்ச்சை செய்ய போறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் ஒரு ஒட்டகத்தை நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். ஆனால் அதை எங்க வச்சு நான் செய்ய நினைக்கிறேன், புவானான்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது இல்ல,
மென்ஷன் பண்ணி கேட்கிறீங்களே, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அறியாமை காலத்து மக்கள் அந்த இடத்துல வந்து சிலைகளை வைத்து வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடமாக அதை வச்சிருந்தாங்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறப்ப ஆளு சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், லா, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த புவானாங்கிற இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம் கிடையாது என்று சொன்ன உடனே அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவுஃபி பி நذரி, அப்படியானால் நீங்க இறைவனுக்காக ஒரு விஷயத்தை நேர்ச்சை பண்ணிருந்தீங்கல்ல, உங்களுடைய நேர்ச்சையை தாராளமாக நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு லா வஃபாஅ லிநذரி ஃபீ மஅசியத்தில்லாஹ், ஏன்னா அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்துல நேர்ச்சை செய்வது என்பது கிடையாது. வலா ஃபீமா லா யும்லிகு இப்னு ஆதம், அதே போல ஆதமுடைய மகனுக்கு எது சக்தி இல்லையோ, சக்தி இல்லாத ஒன்றை சொல்லி நேர்ச்சை செய்வது அதுவும் கூடாது. இன்னைக்கு ஒரு ஆளே நம்ம ஏழையா இருக்கிறான், அவன் என்ன செய்யக்கூடாது, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொன்னா நான் 5 லட்சத்தை தருவீங்கன்னு சொல்லக்கூடாது. இவரே ஏழையா இருக்கிறாரு, ஏழையா இருக்கக்கூடியவருக்கு 5 லட்சத்துக்கு ஆளுக்கு கொடுக்க முடியுமா? அப்ப எது சக்தி இல்லையோ அதிலேயும் உங்களில் ஒருவர் நேர்ச்சி செய்ய வேண்டாம். எது இறைவனுக்கு மாறு செய்கிற விஷயமோ அதிலும் உங்களுக்கு நேர்ச்சி செய்ய வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அழகா தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் செய்யக்கூடிய அந்த நேர்ச்சை அல்லாஹ்விற்காக செய்யறது மார்க்கத்தில் அனுமதி. அதுல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவங்களுக்கு ஒப்பிடுற மாதிரியான சில காரியம் வந்துருச்சுன்னா, மத்தவங்களுக்கு உதாரணத்துக்கு அந்த புவானான்னு சொல்லக்கூடிய இடம் அது பலிபீடம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுன்னு வைங்க, ஒவ்வொருவரும் தத்தமது கடவுளுக்காக அதை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு இடமா இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் அங்க என்ன செய்வாரு, அல்லாஹ்வுக்காக அந்த காரியத்தை பண்ணுவாரு. ஆனா பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சாலும் அந்த இடமே அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்கிறப்ப நீங்க அல்லாஹ்வுக்காக செய்யறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, நீங்க அல்லாஹ்வை தவிர்த்து அடுத்தவங்களுக்காக நேர்ச்சை பண்றதான் எடுத்துக்குவாங்க. அதனால நீங்க அப்படி இருந்தா அதை தவிர்த்துக்கிடுங்க. அப்ப இதே விஷயம் தான் வரதட்சணை விஷயத்தில் உள்ள வருது. ஒரு ஆள் வெளிப்படையா வரதட்சணை கேட்கறது தப்புன்னு பேசுறோம், ஆனா அதுவே நாம கேட்காம அவங்க நிறைய பொருளை வீட்டுல வந்து இறக்கும் பொழுது அவங்க இறக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் நாம் வாங்கி வைத்தோம் என்று சொன்னால், அந்த கல்யாணத்தை முன்னிட்டு அவங்க தரக்கூடிய அத்துணையை வாங்கி வச்சோம்னு சொன்னா, அப்ப இதற்கும் வரதட்சணைக்கு என்ன வித்தியாசம்? அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க, அவங்க கேட்காம வந்து அப்படி ஆமோதிச்சிருக்கிறோம். அப்ப எந்த ஒரு விஷயம் அது மற்ற ஒரு தவறான விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்குமோ அதை வந்து நாம வந்து கேட்காம செய்தாலும் அது மார்க்கம் வந்து இல்ல, நான் வெளிப்படையா கேட்கலையே, நான் வெளிப்படையா கேட்டா தானே தப்பு என்று அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, ஒரு விஷயம் மார்க்கத்துல தவறாக இருக்கும் பட்சத்துல அதை நாம் வேற ஒரு நோக்கத்தினால செஞ்ச என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நம்மள சில பெண்கள் நகை போடுறாங்களா இல்லையா, போடக்கூடிய நகையிலேயே இடையில கருப்பு கலர்ல என்ன செஞ்சிருப்பாங்க, கருகமணியை உள்ள சேர்த்திருப்பாங்க. ஆரம்பத்துல அந்த கருகமணிக்கு தான் எவ்வளவோ நம்ம பிரச்சாரம் பண்ணியிருப்போம். கல்யாணத்தின் பொழுது இன்றைக்கு நீங்க போடக்கூடிய கருகமணி இது மத்த சமுதாயத்துல தாலிக்கு ஒப்பாக இருக்குது. அந்த தாலிக்கு ஒப்பாக அவங்க எந்த நம்பிக்கையில போடுறாங்களோ, நீங்க கருப்பு கலர் மார்க்கத்துல அனுமதி தான். ஒரு பெண்ணு கருப்பு கலர்ல கழுத்துல பாசி போடுறது மார்க்கத்துல தடை இல்லை. ஆனால் இதை திருமணத்தின் போது போடுறீங்கன்னு சொன்னா இது பிறகு சமூகத்தினுடைய தாலிக்கு ஒப்பாக இருக்கிறது. இன்னும் அதை அணுகிற பொழுது நம்முடைய சமூக பெண்களுடைய நம்பிக்கையே அது தாலிக்கு ஒப்பாக இருக்கிறதுனால மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக அந்த கருப்பு கலர் இருந்தாலும் கருப்பு கலர் பாசி போடுறது இருந்தாலும் அது மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்கிறதுனால போடாதீங்க என்று ஆரம்பத்தில் பேசணும்ல. ஆனா இன்னைக்கு நம்ம ஆளுக்கு எப்படி எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குது இல்ல, இப்ப அந்த கருகமணியை கூட எப்படி மாத்தி வச்சுட்டாங்க, செயின்ல இடையில அந்த கருப்பு கலர் பாசி போட்டு அதுக்கு சும்மா பயன்படுத்திட்டு கேட்டா, நாங்க செயின் தானங்க போட்டிருக்கிறோம், செயின்ல இடையில கருப்பு கலர் பாசி போட்டா தப்பா, செயின்ல இடையில வெள்ளை கலர்ல பாசி போட்டா தப்பா, செயின்ல இடையில சிறப்பு கலர்ல ஏதாவது கல் வச்சா தப்பா? அது எப்படி தப்பு இல்லையோ அந்த மாதிரி இடையில நான் கருப்பு கலர் வச்சா தப்பு இல்லை. அப்ப இந்த கருப்பு கலர்ல இப்படி கருகமணி போடுவது மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்குது. அப்ப நம்ம இந்த தீமையான காரியத்தை விட்டு விலகுவது எது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதோ அதிலிருந்து விலக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது எதையும் சேர்த்துத்தான் உள்ளடக்கும். சில வேளை நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் அது முழுக்க மற்ற சமூகத்திற்கு ஒப்பாக இருக்கிறப்ப அதை காசு கொடுத்து கட்டக்கூடிய ஒரு இடம், நமக்கு சொந்தமான நாம காசு கொடுத்து கட்டக்கூடிய இடத்தில் எதற்காக பூமி பூஜை செய்யப்படணும்? இன்னும் சொல்லப்பட சில பள்ளிவாசல்களை இன்றைக்கு கட்டப்படுகிற பொழுது இன்றைக்கு அடுத்தவங்க வந்தால் அதை பூஜை என்ற அடிப்படையில் செய்கிறார்கள். நம்மால் அந்த பூஜைக்கு பதிலாக எப்படி மாத்திடுறாங்க, ஃபாத்திஹா ஒரு செங்கலை எடுத்து வச்சு ஃபாத்திஹா ஓதி இப்படி செய்யக்கூடிய ஆளாக இன்னைக்கு இருக்கிறாங்களே, இது எங்க மார்க்கத்தில் இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எது கட்டுறாங்களா? ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீட்டுல உள்ள செங்கலை எடுத்து வச்சு ஃபாத்திஹா ஓதுங்க. மத்த சமூகம் அதை ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக கடைபிடிக்கிற பொழுது
அது அவங்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டது. நாம அதுல உள்ள போக விரும்பல. ஆனா நம்முடைய மார்க்கம் நமக்கு அனுமதிக்கலையே. அதே மாதிரி அந்த வீடுகள்ல வாசல் கதவுகள்லாம் எடுத்து வைப்பாங்கல்ல, அந்த நிலக்கதவை வைக்கும் போதும் அந்த நிலக்கதவை வைக்கிற நேரத்தில் சில பூஜைகள் செய்கிறார்கள். நாம் அந்த பூஜைக்கு ஆமோதிச்சுட்டு இருக்கிறோம், நாம் அந்த பூஜைக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப நமக்கு சொந்தமான இடத்துல நம்ம காசு கொடுத்து கட்டக்கூடிய ஒரு இடத்தில் இது போன்று மார்க்கத்திற்கு மாற்றமான தீமைகள் நடக்குதுன்னா அந்த தீமைக்கு நாம் சப்போர்ட் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக இருப்போமா இல்லையா? இது இணை வைக்கிற ஒரு விஷயத்துக்கு துணை போய்கிட்டு இருக்கிறோமே. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அடுக்கலாம். நாம் இந்த உலகத்தில் பல தீமைக்கு துணை போவது. அல்லாஹ் அதை நமக்கு தவறு என்று குர்ஆனிலே உணர்த்துகிறார். சூரா மாயிதா 5வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல பார்க்கலாம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். நன்மையிலும் தீமையிலும் நன்மையிலும் இறையச்சத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான். எது பாவமான காரியமோ, எது வரவு மீறக்கூடிய காரியமோ அதுல நீங்க அடுத்தவங்களுக்கு உதவாதீங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கங்க. எது நன்மையான காரியமோ அடுத்தவங்களுக்கு உதவுங்க. எது இறையச்சத்தை ஏற்படுத்துமோ அடுத்தவங்களுக்கு உதவுங்க. அதுவே பாவம் என்றால், வரவு மீறக்கூடிய காரியம் என்றால் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யாதீர்கள். வத்தக்குள்ளா, இதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப். அந்த அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் மிக கடுமையாக தண்டிப்பான். அப்ப தீமையில் அறவே நம்முடைய பங்களிப்பு, நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த மார்க்க விஷயங்களை கடைபிடிக்கிற பொழுது நாம் இதுல கரெக்டா இருக்கமான்னு பார்த்துக்கணும். ஒருவேளை இதில் நாம் தவறடைத்து விட்டால் நம்முடைய வறுமை வாழ்க்கை நாசமாக ஆகிவிடும். அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சூரா அஸ்-சாஃபாத் 37வது அத்தியாயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அல்லாஹ் சொல்லுகிறார். ஃபஇன்னமா ஹிய ஸஜரத்து வாஹிதா. அந்த வறுமையினால் அந்த நிகழ்வு ஏற்படுகிற பொழுது ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்று ஏற்படும். அந்த பெரிய சத்தம் வந்த உடனே வறுமை வந்துவிடும். ஃபஇதாஹும் யன்துரூன். அப்போது மக்கள் எல்லாம் அங்கே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வகாலு. அப்போது மக்கள் சொல்வார்கள், யா வைலனா ஹாதா யௌமுத்தீன். எங்களுக்கு ஏற்பட்ட கேடை, இப்படி அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விட்டானே என்று அந்த மனிதர்கள் புலம்புகிற பொழுது, ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் அல்லதி குன்தும் பிஹி துகذிபூன். நீங்கள் எதை பொய் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களோ அந்த நாள் இதுதான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, உஹ்ஷுருல் லதீன ஸலமு. இன்றைய தினம் யார் தவறுகள் செய்தவர்களாக இருந்தார்களோ, வஅஸ்வாஜுஹும், அந்த தவறுகளுக்கு துணை போன ஆண்கள் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர்கள், வமா கான யஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு அடுத்தவர்களை வணங்கிய நபர்கள், இவர்கள் அனைவரையும் நீங்கள் ஒன்று திரட்டுங்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான், தப்பு செஞ்சவங்களையும் ஒன்று திரட்டுங்க. அந்த தப்புக்கு தீமைக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ, அது பொருளாதார ரீதியில துணை போனாலும் சரி, உடல் உழைப்புல துணை போனாலும் சரி, அல்லது சும்மா ஒரு 2 நிமிஷம் போய் நின்றுட்டு வந்தேன் என்று சொன்னாலும் சரி, ஒரு தீமை நடக்கிற பொழுது அந்த தீமைக்கு யாரெல்லாம் துணை போகக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ஃபருதுஹும் இலா சிராத்தில் ஜஹீம். இவர்கள் அனைவரும் நரகத்தை நோக்கி வழிகாட்டுங்கள். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்கூலும். இன்னும் உங்களை இங்கே நிறுத்தி வைங்க. அவங்கள்ட்ட நான் பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது, பல விசாரணைகள் நான் விசாரிக்க வேண்டியிருக்குது. இவர்கள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடியவர்களாக நீக்கணும். இப்படி அல்லாஹ் துருவி துருவி விசாரிச்ச நிலை என்ன ஆகும்? முந்தைய பயான்களை பார்த்திருக்கிறோம்ல, யாருக்கு அந்த விசாரணை துருவி துருவி கேட்கப்படுகிறதோ ருதிப, அவன் தண்டிக்கப்படக்கூடியவனாக மாறிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அப்ப இந்த செய்திகளை எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாம் நம்முடைய மார்க்கத்துல எது நன்மையான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் செய்வோம், பிறருக்கு ஏவுவோம். நம்முடைய மார்க்கத்தில் எது பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நாம் மட்டும் விலகுவதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்தவர்கள் அது போன்ற தீமைகள் செய்கிற பொழுது அந்த தீமையிலேயும் நாம் பங்கெடுக்காமல் அது நாம் தனித்து நிற்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை ஓரளவு சொல்லி முடிச்சாச்சு. நாளைய தினத்திலிருந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் இருக்கக்கூடிய சில சட்டங்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்துல நம்ம அதிகமாக பள்ளிவாசலுடைய தொடர்புல இருக்கிறோமா இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல நம்ம பேண வேண்டிய சில அடிப்படையான சட்டங்கள், இது அல்லாத இதர சட்டங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.